இன்று நாங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையான அளவில் உணவு உட்கொள்ள முடியாமல் இருக்கிற காரணங்களை பார்க்க 2 மெயின் விஷயம் இருக்கலாம். ஒன்று பசி இல்லாதது. சின்ன பிள்ளைகளில் உங்களுக்கு தெரியும், அம்மாவியல் சின்ன பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுங்க, எவ்வளோ பிரச்சனை. அந்த சில வீடுகளுக்கே நடந்துருவினோம். சில பேரை ஒரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய வரும், பீச்சுக்கு கொண்டு போக வேண்டிய வரும் தீர்த்துறதுக்கு. சின்ன பிள்ளைகள் அது சின்ன பிள்ளையிலே அந்த பிரச்சனை துவங்கிடும். இப்போ இந்த வயது போய்க்க அவன் தொழிற்பாடல் குறைதால ஆட்டோமேட்டிக்காக பசி இல்லாமல் அந்த வயது முதிர்ந்தவர்கள் ஒரு கொஞ்சம் தான் சாப்பிட்டு போய் அந்த சொல்லினா எனக்கு வயிறு சுருங்கிட்டது நல்ல ஒரு வேர்ட் சொல்லிவிடும். அது மாதிரி இளம் பிராயத்தில் ஒன்றில் நேரப்பழுவு அல்லது ஸ்ட்ரெஸ். இப்போ எல்லாம் சொல்ல எனக்கு பசிக்கையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ நான் சொன்ன காரணங்கள் அந்தந்த ஏஜுக்குரிய ஒரு சாதாரண பிரச்சனை. ஆனால் பசியின்மைக்கு சில நோய்கள் காரணமாக இருக்குமா இருந்தால் அது மிகவும் பாரதூரமான விஷயம். பசி இருக்குது, சாப்பிட்ற சாப்பாடு நாங்கள் எடுக்கிற உணவு வாய்க்குள்ளிருந்து விழுங்க முடியாமல் இருப்பதற்கு காரணங்கள். முதல் முக்கியமான காரணம் நாங்கள் பார்க்க வேணும், இது அந்த உணவு குழாய், அதாவது ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவோம். உணவு வாய்க்குழியையும் இறைப்பையும் இணைக்கின்ற உணவு தொகுதியின் குழாய் உணவு குழாய், களம் என்று சொல்கிறோம். களம் என்கின்ற அந்த ஈசோஃபேகஸ், அதில் வரக்கூடிய புற்றுநோயின் ஆரம்ப கட்டத்திலிருந்து அது உணவு விழுங்க கஷ்டத்தை ஏற்படுத்தி ஒரு கட்டத்தில் முழுதாக உணவு நீர் ஆகாரம் ஒன்றையும் விழுங்க முடியாத உட்கொள்ள முடியாத நிலையை கொண்டு போய் விடலாம். அது அப்படி உணவை உட்கொள்ளாமல் விடும்போது நீண்ட கால ஒரு குறுகிற காலகட்டத்தில் அவருடைய பாடி வெயிட், அவருடைய உடல் பருமனும் குறைஞ்சது போதை பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான காரணி. அதுக்காக நான் எல்லாருக்கும் புற்றுநோய் தான் காரணம் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் இதை விட வேறு பிரச்சனைகளும் இருக்குது. ஒருவருக்கு உணவை பசி இருக்குது ஆனால் உட்கொள்ள விழுங்க முடியாமல் இருக்குமா இருந்தால் அது முதலாவது நாங்கள் அதுவும் வயது முதிர்ந்தவர்களில் முதலாவது பார்க்க வேணும். ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுமா இருந்தால் இது உணவு குழாய், அதாவது களத்தில் ஏற்படக்கூடிய ஈசோஃபேகஸில் ஏற்படக்கூடிய கேன்சராக இருக்கலாம். அது பிழையான முறையில் பிழையான எமௌண்ட்டில் அதை எடுக்கும்போது அது உள் சுவர்களை எரித்து அதை டேமேஜ் பண்ணி அதால் வரக்கூடிய தாக்கத்தால் ஸ்டிக்சர்ன்றது உணவு குழாய் சுருக்கங்கள் ஏற்படுறது. அந்த சுருக்கங்கள் நாங்கள் இப்போ சோறு போன்றவர்களுக்கு திரவ பதார்த்தங்களை விழுங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் கட்டியான சோறு கறியோ அல்லது இடியப்பம் அப்படியான சாலிடான உணவுகளை உண்ண முடியாமல் வரலாம். அது ஒரு வகையான டிஸ்பேஜியா. அதுக்கு நாங்கள் மெடிக்கல் டேர்மில் டிஸ்பேஜியான்னு சொல்லுவோம், உணவு உட்கொள்ள முடியாமை. அப்போ இது ஒரு முக்கியமான சொலாயிங் டிஃபிகல்ட்டி, இப்போ விழுங்குறதுல ஏற்படக்கூடிய கஷ்டம். பசியின்மைக்கு வேலைப்பளு, டிப்ரெஷன், ஈவன் மன ரீதியான தாக்கம் கூட முதலாவது காரணமாக இருக்கலாம். இளம் பராயத்தில் பல பேருக்கு இந்த பசியின்மை என்பது அது ஒரு இது. மற்ற சில பேர் கட்டாயமாக தாங்கள் உடல் பருமன் கூடுது, அதால் அவர்களாகவே அதை பசியின்மையை உண்டாக்கி கொள்வது. பசியின்மை அதை மனதாலேயே வெறுக்கிறது உணவு. ஏன்னா தான் உடம்பு அது ஒரு பிழையான விஷயம். ஏனென்றா உடல் பருமன் கூடுறதுக்கு ஒரு சில பேருக்கு தான் அந்த உணவு உட்கொள்கிற அளவு கூட. சில பேரை கேட்டால் தெரியும், உணவு உட்கொள்கிறது குறைவாக இருந்துமே உயர் பருமன் கூடிக்கொண்டு போகும். அது அவருடைய ஜெனட்டிக்காக இருக்கலாம், வேறொரு டிசீஸ், ஒரு தைராய்டு டிசீஸாக இருக்கலாம், வேறொரு ஹோமோனின் தாக்கங்களாக இருக்கலாம். அதை விட எல்லா உணவும் உங்களை பருமனை கூட்டாது. அப்போ நீங்கள் ஒருவருக்கு உடல் பருமன் கூடுகின்றதுன்னா நீங்களாகவே உணவு உட்கொள்கிற அளவை குறைக்கக்கூடாது. இல்லை பசியின்மை என்கின்ற இதை ஆர்டிஃபிஷியலாக உருவாகக்கூடாது. நீங்கள் ஒரு உணவு சம்பந்தமாக நியூட்ரிஷனிஸ்ட்னு சொல்லுவோம், உணவு உட்கொள்கிற முறைகளை பற்றி படித்த ஒரு நிபுணர் மூலமாக ஒரு அட்வைஸ் இருக்கணும். என்னென்ன உணவுகள் நான் தவிர்க்க வேணும் உடல் பருமனை குறைக்க, எது எனக்கு தேவையான உணவு, நியூட்ரிஷியஸ் உணவு எது நல்லது. நீங்கள் பொது அறிவிலே உங்களுக்கு தெரியும், விட்டமின்ஸ், புரோட்டீன், ஒரு அளவான கார்போஹைட்ரேட், ஃபேட் அதில் அவாய்ட் பண்ணணும். அப்படி அதை எடுத்துக்கொள்ளணும். அப்போ சில பேர் தாங்களாகவே அந்த உணவு உட்கொள்கிறதை கண்ட்ரோல் பண்ணுறதால அதுவும் ஒரு முக்கியமான காரணம். மற்ற பசியின்மைக்கு காரணங்கள் முக்கியமான இன்னும் ஒரு பிரச்சனை தான் இரைப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய். நான் முதல் சொன்னது உணவு குழாய், அதாவது உணவு குழாய்ங்கிறது ஈசோஃபேகஸ், அந்த களம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற இரைப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பசியின்மையை ஏற்படுத்தும். இது 2 காரணங்களும் தான் உணவு உட்கொள்கிற அளவை குறைக்கும்.